ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் அண்ட் யூனோவேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிபோனக்கி யூஸிங் ஃபார் லூப் எப்படி பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபிபோனக்கி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபிபோனக்கி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சீரீஸ்ங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 0 1. ஸோ இனிஷியலாக இது ரெண்டு தான் இருக்கும். ஸோ நம்பர் 1 வந்து எனக்கு எப்போதுமே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். நம்பர் 2 வந்து எப்போதுமே 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது இந்த N3 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் 2 நம்பரோட அடிஷன் தாங்க இந்த என்ட்ரி. அப்போ 0 + 1 ஆன்சர் 1 இல்லைங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த 2க்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 2 ஃபார்ம் ஆகும். இந்த 3 எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த 3க்கு முன்னாடி இருக்கிற இந்த 1 + 2 3ன்றது வரும். அதேமாரி 2 + 3 ஆன்சர் 5 அப்படின்றது வரும். இப்போ 3 + 5 ஆன்சர் 8. ஸோ இதுதான் எனக்கு ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும். அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, இனிஷியலா இந்த ரெண்டு ஆட் பண்ணா எனக்கு இது கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜ்ல எனக்கு இது ரெண்டு ஆட் பண்ணாதான் இந்த 2 கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த N2 வந்து N1 நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த N3 வந்து நான் வந்து N2 கன்சிடர் பண்ணிப்பேன். இப்போ இந்த N1 N2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு N3ன்றது இந்த டேட்டா கிடைக்கும். ஸோ 1 + 1 ஆன்சர் வந்து நமக்கு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 நான் N1ஆகவும் இதை N2ஆகவும் எடுத்துப்பேன். அப்போது எனக்கு இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த 3 அப்படின்றது கிடைக்கும். அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஸ்டெப்லையுமே இந்த டேட்டாவை இதுக்கு கொடுத்துருவோம். அதேமாரி N3ல இருக்கிற டேட்டாவை N2க்கு கொடுத்துருவோம். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் லூப் அப்படின்னு சொல்லி தனியாகவே யூடியூப் வந்து போட்டிருக்கேன். ஸோ யூடியூப்பில் போய் பாருங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் தனியாக ஃபார் லூப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா பேசிக்காக ஃபார் லூப் அப்படின்றது டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஃபிபோனக்கி எப்படி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம் ஃபார் லூப்பை பேஸ் பண்ணி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியலைஸ் பண்ணிவிடுவோம் வேரியபிள் இன்டீஜர். ஸோ எனக்கு மொத்தம் எத்தனை கவுண்ட் வேணும்? ஸோ இப்போ இங்கே சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 இங்கே 7 டிஜிட் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் கவுண்ட்டும் எண்டிங் கவுண்ட்டும் நம்ம சொல்லிடுவோம். எனக்கு இந்த நம்பரில் ஆரம்பித்து இந்த நம்பர் வரைக்கும் வேணும், எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். ஸோ கவுண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே கவுண்ட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்பேன். ஸோ கவுண்ட் வந்து இதை 1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ 1ல் ஆரம்பிக்குது கவுண்ட் அப்படின்னா ஸ்டார்டிங் கவுண்ட்னும் எண்டிங் கவுண்ட்டு எந்த டிஜிட் வரைக்கும் வேணும். ஸோ கவுண்ட் 1 2. ஸோ இது வந்து 1 2 3 ஃபார்மேட்டில் தான் போயிட்டுருக்கோம். 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கவுண்ட் போகும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு இனிஷியலாக கவுண்ட் வந்து 1ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அடுத்து எண்டிங் கவுண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ எதில் எனக்கு எண்ட் ஆகணும். ஸோ எண்டிங் வந்து எனக்கு இப்போ 10 டிஜிட் வேணும்னா 10ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அதேமாரி ஸோ இங்கே கம்மா கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து முடிக்கல. ஸோ அதேமாரி அடுத்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஸ்டார்டிங் கவுண்ட் 1லையும் எண்டிங் கவுண்ட்டு 10ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு அதேமாரி பார்த்தீங்கன்னா, இங்கே இனிஷியலாக N1 எப்போதுமே 0வாக தான் இருக்க போகுது, N2 எப்போதுமே 1ஆக தான் இருக்க போகுது. ஸோ அதுவுமே நம்ம இங்கே சொல்லிடலாம். என்னோட N1 எப்போதுமே 0வாக தான் இருக்கும், என்னோட N2 எப்போதுமே 1ஆக தான் இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம சொல்லிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் எழுத போகிறோம். ஃபார் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் இங்கே 2 பேரந்தசிஸ். ஸோ இந்த பேரந்தசிஸ் போட்டு ஒரு பாடி இந்த ஃபார் லூப்புக்குன்னு சொல்லி, ஸோ இந்த ஃபார்க்குள்ளே நம்ம இப்போ இனிஷியலைஸ் பண்ணணும். என்னோட இனிஷியலாக கவுண்ட் வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அது வெளியே கொடுத்தாலும் ஓகே தான், உள்ளேயுமே நம்ம இனிஷியலைஸ் பண்ணிவிடுவோம். என்னோட கவுண்ட் வந்து 1ன்னு சொல்லி இங்கேயும் நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். கமா வைக்கக்கூடாது, எப்போதுமே செமிகாலன் வைங்க. ஸோ அடுத்து கவுண்ட் வந்து இனிஷியலாக 1ல் ஆரம்பிக்கும். ஸோ 1ல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டெப்லையுமே எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ லெஸ் தென் ஈக்குவல் டு 10 வரைக்கும் எண்டு வரைக்கும் எனக்கு ஹைட்ரேட் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம இப்படி சொல்லிடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு கவுண்ட் வந்து ஒரு ஸ்டெப்லையுமே வந்து 1 + 1 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகணும்.
அதுக்காக நம்ம இப்படி இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு விஷயம், இது எல்லாமே வந்து மெயின் மெத்தட்குள்ள எழுதிக்கோங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெயின் மெத்தட்குள்ளே தான் எப்போதுமே லாஜிக் எழுதணும். ஸோ இங்கே கவுண்ட் வந்து ஒன்னுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். எனக்கு ஸ்டார்டிங்கு எண்டிங்குன்னு சொல்லி கொடுத்துட்டோம். இனிஷியலாக எனக்கு வந்து ஃபிபோனக்கியில் 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். நம்பர் 2 1ஆக தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எடுத்தோன்னே பிரிண்ட் பண்ண சொல்லிடுறோம். ஸோ சிஸ் அவுட் நான் வந்து N1 பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன். கூட ஒரு எம்டி ஸ்பேஸுமே ஆட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு N1 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ பாருங்க, எனக்கு இனிஷியலா N1 எல்லாமே எப்படி தான் இருக்கு, 0வா தான் இருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு 0 மட்டும் பிரிண்ட் ஆச்சு. அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டெப்பும் இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லி அந்த லாஜிக்குமே எழுதணும். ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீஜர் num3 அது வந்து அடிஷன் ஆஃப் num1 ப்ளஸ் num2 இல்லைங்களா, இது எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து இங்க பண்ணோம் இல்லைங்களா. ஸோ N2ல இருக்கிற டேட்டா N1க்கு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ நல்லா பாருங்க, N2ல இருக்கிற டேட்டாவை நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா N1க்கு கொடுக்குறோம். மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த மாதிரி தாங்க கொடுக்கணும். ஸோ எப்போதுமே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேட்டா தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ N1 இஸ் ஈக்குவல் டு N2 அப்படின்னா N2ல இருக்கிற டேட்டாவை நான் N1க்கு கொடுத்துருவேன். ஸோ N1 ஈக்குவல் டு N2. இப்போ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என்னோட N2 வந்து எம்டியா இருக்கும். அதனால நான் N3ல இருக்கிற டேட்டாவை நான் N2க்கு பாஸ் பண்றேன். ஸோ N2 ஈக்குவல் டு N3. ஸோ இந்த மாதிரி இப்போ கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு லூப்புக்குள்ள இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து பாருங்க 0 1. 0 plus 1 answer is 1. 1 plus 1 answer is 2. 1 plus 2 answer is 3. 2 plus 3 answer is 5. 5 plus 3 answer is 8. இந்த மாதிரி லூப் வந்து ரிப்பீட்டடாக இருக்கு. இது ஒரு ஒரு லைனா இருக்கு. இது உங்களுக்கு ஒரே லைன்ல வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த எல்என் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு உங்களுக்கு போகாது. இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா ஒரே லைன்ல உங்களுக்கு அந்த டேட்டா மொத்தமாக பிரிண்ட் ஆயிடும். இவ்வளோதாங்க கான்செப்ட். தேங்க்யூ.